அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்லாஸ் டெஸ்ட்டு 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதி நடக்க போகுது. அந்த எக்ஸாமுக்குரிய கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படிங்கிற பற்றி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கற்றல் அடைவு திறன் தேர்வு வழிகாட்டுதல் வெளியீடு. தமிழகத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு ஆகிய வகுப்புகளில் பயிலும் மாணவர்களுக்கான கற்றல் அடைவு திறன் தேர்வு பிப்ரவரி 4 முதல் நடைபெறவுள்ள நிலையில் அது தொடர்பாக தலைமை ஆசிரியர்கள் மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடுகள் குறித்து கல்வித்துறை வழிகாட்டுதல் அப்படின்னு வெளியிட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதை கிளாஸ் டீச்சர்ஸும் அந்தந்த கிளாஸ் நடத்துகிறவங்களும் ஹெச்எம்ஸும் சேர்ந்து இதை பண்ணணும். தொடக்க கல்வித்துறை சார்பில் மாநில அளவிலான கற்றல் அடைவு திறன் தேர்வு ஸ்லாஸ் தேர்வு வரும் பிப்ரவரி 4, 5, 6ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளது. இந்த தேர்வை அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 3, 5, 8 ஆகிய வகுப்புகளில் பயிலும் 10.5 லட்சம் மாணவர்கள் எழுத உள்ளனர். மாணவர்களின் கற்றத்திறன்களை கண்டறிவதற்காகவும் அதை மேம்படுத்துவதற்காகவும் இந்த தேர்வு நடத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3rd ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்டுக்கு நடக்குது. இந்த தேர்வு மாணவர்களை மேம்படுத்துறதுக்காக நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 4, 5, 6 நடக்குது. OMR கேள்வித்தாள்களை அடிப்படையாக கொண்டு தமிழ், ஆங்கிலம், கணிதத்தில் இருந்தும் 8ஆம் வகுப்புக்கு மட்டும் கூடுதலாக அறிவியல், சமூக அறிவியல் பாடங்கள்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிப்ரவரி 4ஆம் தேதி யாருக்கு நடக்குது அப்படின்னா 3rd ஸ்டாண்டர்டுக்கும், 5ஆம் தேதி 5th ஸ்டாண்டர்டுக்கும், 6ஆம் தேதி 8th ஸ்டாண்டர்டுக்கும் தேர்வு நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே OMR சீட் எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்போம். இந்த நிலையில் இந்த தேர்வை திறம்பட நடத்துவதற்கு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து கல்வித்துறை சில வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளது. அதன்படி தேர்வு நடைபெறுவதற்கு முதல் நாள் வட்டார வலை மையத்தில் வினாத்தாள்கள் பெற்று பள்ளிகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நம்மளுக்கு நாளைக்கு நடக்குதுன்னா அன்றைக்கே காலையில் போய் நம்ம கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் வாங்கிக்கிறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. OMR சீட்டு நம்ம ஏற்கனவே நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்போம். நம்மளுடைய மாணவர்கள் எல்லாருமே எக்ஸாம் எழுதி முடித்த பிறகு அந்த OMR சீட்டு எல்லாத்தையுமே நம்ம எங்கே கொடுக்கணும்னா வட்டார வலை மையத்தில் போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்னா அந்த மாணவர்களுக்கான இருக்கை வசதி நல்லா காற்றோட்டமாக இருக்கணும். கிளாஸ் ரூமில் நல்லா விண்டோலாம் நல்லா திறந்து விட்டு எல்லா பெஞ்சு டெஸ்க்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தேர்வு முடிந்து வினாத்தாள்களை நம்ம அலுவலகத்தில் போய் ஒப்படைக்க போகிறப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, வகுப்பு பிரிவு எல்லாத்தையுமே ஒரு தாளில் எழுதி அதை நம்ம என்ன செய்யணும், வட்டார மையத்தில் கொடுக்கணும். ஏன்னா தமிழ் மீடியம் இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி எந்த கொஸ்டின் பேப்பரோ அந்த கொஸ்டின் பேப்பருக்குள்ள அதுக்கு மேலேயே கூட எழுதி ஒட்டிக்கலாம். இல்லைன்னா நம்ம ஒரு பேப்பரில் எழுதி கொண்டு போய் கொடுக்கணும். இதே தேர்வர்களின் பெயர் பட்டியல் அன்னைக்கு தான் வரும். என்றைக்கு எக்ஸாம் நடக்குதோ அன்னைக்கு தான் அது நடைபெறும். நீங்கள் எம்இஸில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீட் அலோகேஷன் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது தேர்வு எழுதுகிற அன்னைக்கு அந்த பசங்களை இப்போ இது ஃபோட்டோ எடுக்கிறதோ இல்லைன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறதோ அதெல்லாம் தவிர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக அது 3rd ஸ்டாண்டர்டில் எழுதுகிறப்ப அந்த கொஸ்டின் அந்த OMR சீட்டை கசக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. OMR சீட்டில் ஒரு ரவுண்டு மட்டும்தான் போடணும். தேவையில்லாமல் 2 ரவுண்டு போடக்கூடாது. பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ப்ளூ அல்லது பிளாக் கலர் பென் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எந்தெந்த கிளாஸ்க்கு எத்தனை கொஸ்டின் சொல்கிறேன். இப்போ 3rd ஸ்டாண்டர்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 35 மார்க்ஸ்க்கு அந்த கொஸ்டின் வரும். தமிழ் 10 மார்க்கு, இங்கிலீஷ் 10 மார்க்கு, மேத்ஸ் 10 மார்க்கு, EVS 5 மார்க், மொத்தம் 35 மார்க்கு. அதே மாதிரி 5th பார்த்தீங்கன்னா தமிழ் 10 மார்க்கு, இங்கிலீஷ் 10, மேத்ஸ் 10, சயின்ஸு சோசியல் 8 + 7 = 15ன்னு போட்டு
45 மார்க்குக்கு வந்து யாருக்கு வச்சுருக்காங்கன்னா 5த்துக்கு வச்சுருக்காங்க. 8த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸு, சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் எல்லாமே 10 மார்க் மேனிக்க எத்தனை மார்க்கு அப்படின்னா 50 மார்க்குக்கு வந்து வச்சுருக்காங்க. 1.5 மணி நேரம் அந்த எக்ஸாம் வந்து நடக்கும். அந்த எக்ஸாம் வந்து நடக்கிறது 1.5 மணி நேரம். அதனால் நம்ம வந்து இந்த F1 ஃபார்ம் வந்து எங்கள் இதில் ஃபில் பண்ணணும்னா நம்ம எம்இஸில் வந்து நம்ம போய் வந்து ஃபில் பண்ணணும். அந்த இன்விஜிலேட்டர் வந்த பிறகு நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம வந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப முன்கூட்டியே நம்ம வந்து ஸ்கூலுக்கு போயிடணும். போயிட்டு நம்ம வந்து எல்லாத்தையுமே சீட் அரேஞ்ச்மெண்ட்டு எல்லாத்தையுமே கரெக்டாக வச்சுக்கணும். அந்த இடம் வந்து நல்லா காற்றோட்டமான இடமா இருக்கணும். பெஞ்ச் டெஸ்க் எல்லாமே கரெக்டாக நம்ம வந்து இருக்க எல்லாமே கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுக்கணும். உங்களுடைய எம்இஸ் வந்து நாளே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காட்டுது, லாஸ்ட் 2025 இஸ் நாட் எனபிள் ஃபார் தி ஸ்கூல் அப்படின்னு காட்டுச்சு அப்படின்னா உடனே இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் பிஆர்டிக்கு வந்து இதை வந்து நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் பண்ணிடுங்க. அப்போ தான் அவங்க வந்து அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதை வந்து எடுப்பாங்க. அடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களுக்கு வந்து எந்தவித அச்ச உணர்வும் ஏற்படாத வகையில் அவங்களுக்கு வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள், மோட்டிவேஷன் பண்ணுங்கள். அவங்கள வந்து ஒரு இடைக்கு 2 தடவை நல்லா வாட்ச் பார்க்க சொல்லுங்கள். கொஷினை வாட்ச் பார்த்துட்டு எழுத சொல்லுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டீச்சர்ஸ். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.